என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. காலங்காலமாக நடைபெறுகிறது. ஏன் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தரப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு நோயை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி என்பதால் இக்கலை அவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. அந்த நிலையில் இங்கே எனது இந்த யோகா அரங்கிற்கு பழனிசாமி என்பவர் வந்திருக்கிறார். இவர் ஏற்கனவே பல கம்பைன்ட் ஆசனங்களை செய்திருக்கிறார். மக்களுக்கு பயிற்றுவிப்பதில் மிகவும் சிறந்தவர். அவர் இப்பொழுது ஒரு அற்புதமான, யாரும் செய்ய முடியாத ஒரு அற்புதமான துவிபாத, கும்பிட்ட துவிபாத ஆசனத்தை செய்ய போகிறார்கள். கஷ்டமான ஆசனம், யாராலையும் செய்ய முடியாது. அந்த ஆசனத்தை செய்ய போகிறார். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடரே, நீங்கள் எழுந்து இந்த ஆசனத்தை மெதுவாக செய்ய வேண்டும். இதுபோன்று காலை ஒரே கோட்டில் செய்யவே முடியாது. தொடர்ந்து பயிற்சி, விடாமுயற்சியுடனான பயிற்சி செய்தால்தான் இது போன்ற ஆசனங்களை செய்ய முடியும். 72,000 நாடி நரம்புகளையும் இழக்கி அவைகளில் உடம்பில் இரத்த ஓட்டங்களை சரியாக செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். உடம்பில் எந்த பாகத்திலும் இரத்த ஓட்டம் சரியாக நடக்காமல் இருக்காது, நடந்தே ஆக வேண்டும். இந்த ஆசனத்தை செய்யும் பொழுதுதான் நமக்கு தெரியும் நம் உடலில் உள்ள நாடி நரம்புகளெல்லாம் எவ்வாறு வேலை செய்கின்றன, எவ்வாறு இழுக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே இந்த ஆசனத்தை கலையுங்கள். மேட்டை சரி செய்யுங்கள். இது போன்ற ஆசனங்களை நிச்சயமாக யோகாசன ஆசிரியர்கள் செய்தே ஆக வேண்டும். சும்மா ஏதோ 2-3 ஆசனங்கள் செய்தோம், 10 ஆசனத்தை வச்சுட்டு நானும் யோகாசன ஆசனமே எங்கேயாவது சென்டர் நடத்தினா அங்கேயெல்லாம் பழகினீங்கன்னா உங்களுக்கு பூர்ணமான பலன் கிடைக்காது. இது போன்ற ஆசனங்களை செய்யக்கூடியவர்கள் தான் மக்களுக்கு யோகாசனத்தை பூர்ணமாக கற்றுத்தர முடியும், சயின்டிஃபிக்காக கற்றுத்தர முடியும், நோய் நீக்குவதற்கு கற்றுத்தர முடியும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் கற்றுத்தர முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். சைடு பக்கவாட்டில் கும்பிட்ட துவிபாத விருஷ்டாசனம், அற்புதமான ஆசனம். இதை அப்படியே படுத்து கும்பிட்டும் செய்யலாம். முயற்சி பண்ணுங்க. கையை முன்ன நீட்டி பாருங்கள். அதிலே வேரியேஷன்ஸ். அப்படியே கால் நரம்புகளெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிக்கும். பெருவிரலிருந்து அப்படியே மூளை வரைக்குள்ள நரம்புகள், கை நரம்புகள் எல்லாம் அப்படியே துடிக்கும். இழுக்கிற காரணத்தினால் சோம்பேறித்தனம் என்பதே இருக்காது. இந்த ஆசனத்தை கலைங்க. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே உட்கார்ந்து காலை விரிங்க. கையை பின்னே கட்டிக்கொண்டு செய்யுங்கள்.
அப்படியே படுங்க. இத்தனை வேரியேஷன்ஸ் பாருங்கள். துய்பாத விருஷ்டாசனத்தில் கையை பின்கட்டி செய்தால் அது ஒரு தனியான ஒரு பலன்கள் கிடைக்கும். கும்பிட்டு செய்தால் தனியாக கிடைக்கும். நின்று செய்தால் தனியாக கிடைக்கும். படுத்து செய்தால் பலன் கிடைக்கும். இப்படியாக ஆசிரியர்களே பல்வேறு ஆசனங்களை போட்டு 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 அதனுடைய பலன்களை எல்லாம் தெரிந்து கொண்டு தனது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அப்படியானவர்கள் தான் ஆசிரியர்களாக ஆக முடியும். அப்படியே பத்மாசனத்துக்கு வாருங்க. என் அருமை பெரியோர்களே, இதை பார்க்கின்ற பள்ளி தாளாளர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் பள்ளியில் யோகாசனத்தை கட்டாயப்பாடமாக்கி நீங்கள் ஆசனத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியவான்களாக மாற்ற வேண்டும். உங்கள் பள்ளியிலும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு இதை ஒரு அபூர்வமான பலன்களை கிடைக்கக்கூடிய நன்மை பெற வேண்டும். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆசனம் என்பது மனிதனையும் ஒரு அபூர்வமாக மனிதனாக மாற்றக்கூடியது. மற்ற மனிதர்களுக்கும் ஆசனம் செய்வர்களுக்கும் தனித்தன்மை ஏற்பட்டுவிடும். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அந்த அளவுக்கு மாற்றங்களை நாம் பார்க்கலாம். சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆசனம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் மாற்றி விடுவார்கள். கற்றுக் கொடுப்பது கடினம். அவர்கள் கற்றுக் கொடுத்து அவர்களை பலன் ஏதும்படி செய்துவிட்டால் அவர்களுக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை அனைவரும் கற்று தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.